மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு பொன்முடி அவர்களும் அமைச்சரவையிலே இருந்து நீங்கிவிட்டார்கள் அல்லது நீக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் இருவரையுமே ஏதோ ஒரு ஃப்ளோவிலே மாண்புமிகு என்று சொல்லியிருக்கின்றேன். மற்றபடி இவர்கள் இருவரையுமே மாண்புமிகு என்று சொன்னால் சின்ன குழந்தை கூட நம்பாது. திரு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தமட்டிலே தான் ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றோ, தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காகவோ நீதிமன்றத்தின் முன்னாலே தலை குனிய வேண்டி வரும் என்பதற்காகவோ கூட அவர் அமைச்சரவையிலே இருந்து நீங்கிவிடவில்லை. நீதிமன்றம் அவரை சுவரோடு சுவராக வைத்து கிடித்து மிக கடினமான நிலைமைக்கு தள்ளிய பின்புதான் வேறு வழியில்லாமல் அவரை அமைச்சரவையிலே இருந்து நீக்கியிருக்கின்றார் நமது முதல்வர். எனவே இது ஒரு பெரிய தியாகமோ அல்லது பொது வாழ்விலே நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ இல்லை என்பதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே தான் திரு பொன்முடி அவர்களும். அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தாலே தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த தண்டனை சில காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது, ஸ்டேட், அவ்வளவே. அதை தவிர இந்து மதத்தின் 2 முக்கியமான பிரிவுகளை, சைவம் மற்றும் வைணவம், இவற்றை பற்றி இவர் மிகவும் கீழ்த்தரமாக பேசியிருப்பது எல்லோரிடையேயும் பரவிவிட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தினாலே பிடிக்கப்பட்டு சுவரோடு சுவராக வைத்து வேறு வழியே இல்லாமல் முடக்கப்பட்டு விட்டார் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் முதலமைச்சர் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கியிருக்கின்றாரே, அது நல்ல செயல்தானே. தவறாக பேசினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்கின்ற சமிக்ஞையை முதலமைச்சர் கொடுத்திருக்கின்றாரே என்று சிலர் எண்ணலாம். ஆனால் அதுவும் முழு உண்மை அல்ல. இது கிச்சன் கேபினட் முடிவாக இருக்கலாம், அல்லது ஒரு வருடத்திற்குள்ளே தேர்தல் வரப்போகின்ற சமயத்திலே இவர் பொன்முடி குட்டையை குழப்பி விடுவார் போலிருக்கின்றதே என்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சாதாரணமாக திமுக இந்த மாதிரி அசிங்கமாக பேசுவதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய கட்சியே இல்லை. எந்த விதமான வெட்கமானம் சூடு சொரணை இல்லாமல் பேசக்கூடிய கட்சி தான் அது. அப்படிப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் அது. எனவே தவறான பேச்சுக்கு திமுகவிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த தவறான பேச்சு அல்ல, தேர்தல் போன்ற மற்ற கணக்குகளாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உறுதியாக சொல்லிவிட முடியும். எனவே இவர்கள் இருவரையுமே அமைச்சரவையில் இருந்து நீக்கிவிட்ட ஒரே காரணத்தினாலே பொதுமக்களும் வாக்காளர்களும் திமுக மீது ஒரு மென்மையான போக்கை மனதிலே கொண்டு விடக்கூடாது. திமுக என்கின்ற கட்சிக்கு எந்த விதமான சாஃப்ட் கார்னரும் கூடாது. ஏனென்றால் ஊழல், அசிங்கம், அநாகரிகம் மற்றும் அயோக்கியத்தனம், அடாவடித்தனம், வன்முறை, இவையெல்லாம் தான் திமுகவின் முக்கியமான அடையாளங்கள். இவற்றிலே ஒன்று இல்லை என்றால் கூட அது திமுகவே இல்லை. இந்த விஷயங்களிலே எல்லாம் திமுக ஒரு நாளும் மாறப்போவது இல்லை என்பதை மக்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். புலி அசைவ உணவு உட்கொள்ளும் பிராணி, மிருகங்களை அடித்து சாப்பிடுகின்ற பிராணி. அதை சைவ உணவை மட்டுமே உட்கொள்கின்ற பிராணியாக ஒரு நாளும் யாராலும் மாற்ற முடியாது. அப்படித்தான் திமுகவும். எனவே பொதுமக்கள் இதனாலெல்லாம் ஏமாந்து விடக்கூடாது. சொல்லப்போனால் இந்த இருவரையுமே அமைச்சரவையிலே இருந்து நீக்குகின்ற செயலை முதலமைச்சர் எப்பொழுதோ செய்திருக்க வேண்டும். இப்பொழுது மிகவும் கால தாமதத்துக்கு பிறகு அது நடந்திருக்கின்றது. இந்த மாற்றத்தைக் கண்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் தன்னுடைய மனத்திலே சிரித்து கொள்வார். இதைத்தானே ஐயா அப்போதே சொன்னேன் என்று அவர் நினைத்து கொள்வார். நாமும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். இப்பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரவில்லை என்பதால் அவருக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அவருடைய வேலை சுமை, வேலை பளு அவ்வளவு அதிகமாக இருக்காது. எனவே கொங்கு மண்டலத்திலே தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக திமுக அவரை தேர்தல்களிலே நன்கு பயன்படுத்தும். அவரை பதவி விலக செய்வதற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி என்ன பிரச்சாரம் செய்தாலும் சரி, எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தாலும் சரி, எந்த விதமான கேளிக்கை நடனங்கள் நடத்தி காட்டினாலும் சரி, கொங்கு மண்டலத்திலே என்ன எந்த மண்டலத்திலுமே பொதுமக்கள் திமுகவை ஆதரிக்கவே கூடாது. தொடர்ந்து ஆதரவு அளித்தால் தமிழனுக்கு அறிவே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். மற்றும் மிகுந்த சுயநலத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் என்பதும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். யார் எப்படி போனால் என்ன, யார் நல்லவராக இருந்தால் யார் கெட்டவராக இருந்தால், இந்த தமிழ்நாடு வளர்ந்தால் வளராவிட்டால் எனக்கென்ன
எனக்கு பணம் கிடைக்கிறதா அது போதும் என்கின்ற மனநிலை கொண்ட வாக்காளர்கள் தமிழர்கள் என்பது உறுதியாகிவிடும். ஜனநாயகத்திலே எந்த ஒரு ஜனநாயகத்திலுமே இறுதி நிலையிலே அல்டிமேட்லி இதுதான், மக்கள் மக்கள் மக்கள். அவர்கள் விழிப்பு அடையவில்லை என்றால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எல்லா அவலங்களும் தொடரும். அப்படி தொடராமல் நடக்காமல் பார்த்து கொள்வது நம்முடைய கைகளிலே தான் இருக்கின்றது. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.